ஆப்ரஹாம் முன்னாள் முதலமைச்சரும் தற்போது திமுகவின் எம்எல்ஏவாகவும் இருக்கும் போடி நாயக்கனுடைய எம்எல்ஏவாக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஓ பன்னீர்செல்வம் தற்போது மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்க இருக்கிறார். அதற்கான முழு மூச்சிலே இருந்தது. அந்த யுத்தத்தை தொடங்கியே விட்டார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அவர் ஒரு தர்ம யுத்தம் என்ற யுத்தத்தை தொடங்கியது மிகப்பெரிய பாப்புலரானது. திரைப்படங்கள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அந்த ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம் என்பது மிகவும் பிரபலமான ஒன்று. தற்போது அந்த வகையிலே திமுகவில் அவர் இணைந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் வரும். துணை முதலமைச்சராக போகிறார், அவைத்தலைவராக என்றெல்லாம் கூறினார். ஆனால் திமுக ஜெயிக்கவில்லை. இந்த சூழ்நிலை எம்எல்ஏவாக ஓபிஎஸ் தேர்வாகிவிட்டார். ஆனால் அவருக்கு கட்சியில் திமுகவிலே பெரிய பொறுப்புகள், முக்கிய பொறுப்பு என்றல்ல, எந்த பொறுப்பே கொடுக்கவில்லை என்பதுதான் தற்போது மிக முக்கியமானது. அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மகன் முன்னாள் எம்பியாக, தேனி எம்பியாக இருந்த ஓபி ரவீந்திரநாத், அவருக்கும் எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படாததால் இருவருமே தமிழக வெற்றி கழகம், தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது என்பது ஒரு பேஷனாக தற்போது ட்ரெண்டாக இருக்கிறது. அந்த வகையில் இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் கடந்த 10 நாட்களாக அதிக அளவு பேசப்பட்டது, வைரலாக சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மிக முக்கிய தகவலாக ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து அவரிடம் பல தகவல் வந்த நிலையில் அவர் செய்தியாளர்களிடம் சந்திக்கவில்லை, திமுகவினுடைய எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவில்லை. தேனியிலே தான் இருக்கிறார். ஆனால் திமுகவுடைய எந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்காமல் இருக்கிறார். ஆனால் சமீபத்தில் நடந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே அவர் காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றிருக்கிறார். இருப்பினும் திமுகவில் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் திமுக விட்டு விலகியே இருப்பதாக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, அவர் ஆதரவாளர்கள் அனைவருமே கொந்தளித்து போயிருக்கிறார்கள். திமுகவிலே ஓபிஎஸ்ஐ புறக்கணிக்கிறார்கள், எந்த முக்கிய பொறுப்பும் இல்லை, முக்கிய பொறுப்புகள் இல்லாதால் அவர் எடுத்து என்ன செய்வது, நாங்கள் என்ன செய்வது என்ற வகையிலே அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது ஓபிஎஸ் இது போன்ற தகவல் எல்லாம் பரவுகிறதா, வதந்தி என்றெல்லாம் ஒரு தகவலை வெளியே சொல்லியிருக்கிறார்கள் ஓபிஎஸ் சார்பிலே. எனவே சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பிலே என்ன நடக்கிறது என்பது குறித்து நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் பேசிவிடுவோம் என்பதற்காக தொலைபேசி தொடர்பு கொண்ட போது அவர் நேரிலே வாருங்கள் பார்க்கலாம் என்றவுடன் நமது தேனி செய்தியாளர் ஜெயபால், நம்முடைய தேனி செய்தியாளராக இருக்கும் சத்தியம் டிவியின் தேனி செய்தியாளர் ஜெயபால் நேரடியாக ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்திருக்கிறார் தேனியிலே. அவர் இல்லத்திலே சந்தித்து பேசிய பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. தற்போதைக்கு நான் திமுகவில் தொடர்கிறேன், ஆனால் சூழ்நிலை வரும்போது பார்க்கலாம் என்ற வகையில் சொல்லிவிட்டாரே தவிர நான் திமுகவில் தான் தொடர்ந்து இருப்பேன், திமுக விட்டு வெளியே போக மாட்டேன் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. தற்போதைக்கு திமுகவில் தொடர்கிறேன், தற்போது வருவதெல்லாம் பொய் தகவல், நம்பாதீர்கள், ஆனால் சூழ்நிலை வரும்போது என்று ஒரு கமா போட்டிருக்கிறார். அந்த கமா போடுவதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. என்றால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டிலே திமுகவில் அவர் இணைய போகிறார் என்ற தகவல் முதலில் வந்தபொழுது, அப்போது அதிமுகவில் தனியாக இருந்தார், திமுகவில் இணைய போகிறார் என்ற வந்தபொழுது அதெல்லாம் திமுக எல்லாம் பொய் செய்தி என்று இதே பன்னீர்செல்வம் சொல்லி வந்தார். ஆனால் பிறகு திமுகவில் இணைந்தார். அது போலவே தற்போது இந்த செய்திகள் பரவ ஆரம்பித்துள்ள நிலையில் அவர் மீண்டும் தெளிவாக தற்போதைக்கு திமுகவில் தொடர்கிறேன், வரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்று கூறுகிறார், ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது பார்க்கலாம் என்ற வகையில் சொல்லிவிட்டார். எனவே தற்போது ஓபி ரவீந்திரநாத் தாவேகா செல்வதற்காக இருமுறை தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறாராம், டெல்லியிலும் சந்தித்திருக்க என்ற தகவலும் வந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் விரைவில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தமட்டிலே தற்போது அவர் தொடங்கி இருப்பது தர்ம யுத்தம் அல்ல, தற்போது தொடங்கி இருப்பது மௌன யுத்தம். அதாவது மௌனமாக இருப்பது, யார் கேட்ட கேள்விக்கும் சிரித்துக் கொண்டே வழக்கம் போல அவருடைய அக்மார்க் ஸ்டைல் என்பார்களே, அவருடைய பஞ்ச், அக்மார்க் பஞ்ச், சிரித்துக் கொண்டே செல்வது. அந்த வகையிலே சிரித்துக் கொண்டே ஒரு மௌன புரட்சியை தொடங்கி இருக்கிறார், மௌன யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார். திமுகவிலே தமக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஊடகங்கள் மூலமாக. அதற்கு திமுக தலைமை செவிசாய்க்க வேண்டும், செவிசாய்க்காவிட்டால் சூழ்நிலை வரும்போது என்ற ஒரு கமா போட்டிருக்கிறார். அந்த கமா தான் அவருடைய மௌன யுத்தத்தின் இறுதி முடிவாக இருக்கும், அதாவது என்ன செய்ய போகிறார் என்று. எனவே தற்போது மௌன யுத்தத்தை தொடங்கிவிட்டார் ஓபிஎஸ். எனவே அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பது மிக முக்கியமான கேள்வி. ஆனால் தற்சமயத்திற்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் வரை அவருடைய நகர்வுகளில் பெரிய மாற்றம் ஏதும் இருக்காது. ஆனால் அவரும் அவரது மகனும் தொடர்ந்து திமுகவில் இருப்பார்கள். ஆனால் முக்கிய பொறுப்போ பதவியோ எதுவும் கொடுக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு அதிரடி முடிவினை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதுவரை
ஓபிஎஸ்ஸின் மௌன யுத்தம் தொடரும் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் உறுதிப்பட நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார், தற்சமயத்தில் திமுக தொடர்கிறேன், தற்போது வரும் செய்திகள் உண்மை அல்ல என்று. ஆனால் சூழ்நிலை வரும்போது என்று கமா போட்டிருக்கிறார். அந்த ஆனால் சூழ்நிலை வரும்போது என்பது அந்த சூழ்நிலை என்ன என்பதை பொறுத்துதான், அதை தான் நாம் சொல்கிறோம். முக்கிய பொறுப்புகள் பதவிகள் வரும் என்ற நினைப்பில் இருக்கிறார். வரவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு முக்கிய முடிவினை எடுப்பார். அதுதான் அவருடைய தற்போதைய மௌன யுத்தத்தின் முடிவாக, இறுதி தீர்ப்பாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆபிரகாம்.